அபி. ஹாய் வினோலன். யாரோ டயர்டா இருந்த மாதிரி இருக்கா? என்ன வினோலன் சொல்ல நான் வாங்கிட்டேன். இன்னைக்கு காலையில நான் எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா வந்தேன் தெரியுமா? காலையிலே இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம், எல்லா மெசேஜுக்கும் வந்து நல்லா கேட்கோண்டு. ஆனா நம்ம சர்ச்சில் அவ்வளோ நேரம் பாட்டு பாடினாங்கக்கு எனக்கு ஃபுல் எனர்ஜி போய் நான் இப்போ டயர்டா உட்காந்துட்டு இருக்கேன். என்னத்த சொல்ல, அவன் ஏன் நம்ம பாட்டுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? அதான் மெசேஜ்லாம் கேட்க தானே செய்யறோம். என்ன பாட்டு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு யார் சொன்னா அபி? பாட்டு இம்பார்ட்டன்ட் தான். பைபிள்ல கூட இருக்கு, கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்க. எழுதி இருக்குதான், ஆனா என்ன வித்தியாசம் வந்துட போது? எப்படினாலும் மெசேஜ் கேட்கோம், ப்ரேயர் பண்றோம், அப்படி இருந்தும் பாட்டுக்கு அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? நம்ம பாட்டு படிக்கும் போது நம்ம அதை ஃபீல் பண்ணி படிக்கிறதுனால நம்ம ஹார்ட் ஏசப்பா கிட்ட ஓப்பனா இருக்கும். பாட்டு படிக்கிறது வர்ஷிப் மாதிரி. நம்ம வர்ஷிப் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டை ஏசப்பாட்ட ஓப்பன் பண்ணி கொடுக்குற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, நீ சோகமா இருக்கும்போது நிறைய பேர் பாட்டு கேட்பாங்க தெரியுமா? யான்னு சொல்லு. பாட்டு கேட்கும் போது இல்ல பாட்டு படிக்கும் போது நம்ம அந்த உள்ள சென்டென்ஸ் சில வார்த்தைகள் ஏசப்பா நம்ம கிட்ட பேசுவாங்க. அதனாலதான் சோகமா இருக்கும் போது பாட்டு கேட்பாங்க நிறைய பேர். அதே போல பாட்டு படிக்கும் போது நம்ம ஃபேத் கூடும். வேற நம்ம பாட்டு படிக்கும் போது நம்ம நம்பிக்கையும் கூடும். வேற நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து பாடும்போது ஒரு மணி நேரம் வரும் நம்ம எல்லாரும் கூட. ஆமா வினோலன், நீ சொல்றது ரைட்டு தான். நானும் நிறைய வாட்டி சோகமா இருக்கச்சு ஆண்டவர் கிட்ட பாட்டு படைச்சுல அவ்வளவு பீஸ்ஃபுல்லா ஃபீல் ஆகும் தெரியுமா? அது மட்டும் இல்லாம இப்போ நான் இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா இந்த பாட்டை. ஆனா அதுதான் உண்மையான ஒரு ட்ரூ பிளெஸிங்னு இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். என்ன பிள்ளைகளா, நீங்களும் அபியாக்கா மாதிரி பாட்டு படிக்கிறது நம்ம லைஃப்ல அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு ஆர்த்தி. என் சண்டே கிளாஸ் இன்னைக்குள்ள டாபிக் கர்த்தருக்கு பாடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சண்டே கிளாஸ் ஆசீர்வாதத்தை தருவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுக்கப்பட்ட டாபிக் கர்த்தருக்குள் பாடுங்கள் என்று. கர்த்தரை இன்னும் தேவனை ஆராதிக்க, தேவன் துதிக்க ஆண்டவர் இந்த சண்டே கிளாஸ் மூலியமா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆண்டவரை பலப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறப்பா. நடக்கிற ஒவ்வொரு ஆவியானவரை, ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு ஆண்டவரை பாடல்களை, டான்ஸுகளை, தகப்பனை வசனத்தை தேவகுமாரன் இன்னும் ஆண்டவர் இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் தேவகுமாரன் நீர் ஆசீர்வாதத்தை தரும்படியாக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. தேவனை நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீர் கூட இருந்து பலப்படுத்தும். இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கண்டு ஆண்டவரை அதில் பலன் அடையும்படியாக நீர் ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக்கணும், பாதுகாத்துக்கணும். இயேசுமா ஜெபம் கேட்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். காற்றிலே பறக்கும் பறவையே, காற்றிலே பறக்கும் பறவையே, பறக்க சொல்லி தந்தது யாரு? உனக்கு பறக்க சொல்லி தந்தது யாரு? கடலிலே நீந்தும் மீன்களை, கடலிலே நீந்தும் மீன்களை நீந்த சொல்லி தந்தது யாரு? உனக்கு நீந்த சொல்லி தந்தது யாரு? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு உனக்கு தெரியுமா? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? ஜேஎஸ்யூஎஸ் ஜீசஸ், ஜேஎஸ்யூஎஸ் ஜீசஸ். துள்ளி குதிக்கும் மான்களை, துள்ளி குதிக்கும் மான்களை குதிக்க சொல்லி தந்தது யாரு? உனக்கு குதிக்க சொல்லி தந்தது யாரு? அழகாயாடும் மயில்களே, அழகாயாடும் மயில்களே, அழகான தோகைக்கு காரணம் யாரு? உன் அழகான தோகைக்கு காரணம் யாரு? உன்னை படைச்சது யாருக்கு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? உன்னை படைச்சது யாருக்கு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? ஜேஎஸ்யூஎஸ் ஜீசஸ், ஜேஎஸ்யூஎஸ் ஜீசஸ். கனிகள் கொடுக்கும் மலர்களே, கனிகள் கொடுக்கும் மலர்களே பூத்து குலுங்க செய்தது யாரு? உன்னை பூத்து குலுங்க செய்தது யாரு? மகிமையை இழந்த மனிதனை, மகிமையை இழந்த மனிதனை தேவனோடு இணைத்தது
யாரு? உன்னை தேவனோடு இணைத்தது யாரு? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்னன்னு தெரியுமா? JSUS Jesus, JSUS Jesus, JSUS Jesus, JSUS Jesus. காற்றிலே பறக்கும் பறவை, காற்றிலே பறக்கும் பறவை, பறக்க சொல்லி தந்தது யாரு? உனக்கு பறக்க சொல்லி தந்தது யாரு? கடலிலே நீந்தும் மீன்களை, கடலிலே நீந்தும் மீன்களை நீந்த சொல்லி தந்தது யாரு? உனக்கு நீந்த சொல்லி தந்தது யாரு? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு உனக்கு தெரியுமா? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? JSUS Jesus, JSUS Jesus. துள்ளி குதிக்கும் மான்களை, துள்ளி குதிக்கும் மான்களை குதிக்க சொல்லி தந்தது யாரு? உனக்கு குதிக்க சொல்லி தந்தது யாரு? அழகாயாடும் மயில்களை, அழகாயாடும் மயில்களை அழகான தோகைக்கு காரணம் யாரு? உன் அழகான தோகைக்கு காரணம் யாரு? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? JSUS Jesus, JSUS Jesus. கனிகள் கொடுக்கும் மலர்களை, கனிகள் கொடுக்கும் மலர்களை பூத்து குலுங்க செய்தது யாரு? உன்னை பூத்து குலுங்க செய்தது யாரு? மகிமையை இழந்த மனிதனை, மகிமையை இழந்த மனிதனை தேவனோடு இணைத்தது யாரு? உன்னை தேவனோடு இணைத்தது யாரு? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்ன தெரியுமா? உன்னை படைச்சது யாருன்னு தெரியுமா? அவர் பேரு என்னன்னு தெரியுமா? JSUS Jesus, JSUS Jesus, JSUS Jesus, JSUS Jesus. RPTM Sunday Class. உங்க எல்லாரையும் இந்த RPTM Sunday Classல அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எவ்வளவு அழகான ஒரு டாபிக் பார்க்க போறோம் தெரியுமா? ஈவன் இந்த டாபிக் எனக்கு கூட ரொம்ப பிடிச்ச டாபிக் தான். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அப்படின்ற ஒரு அழகான ஒரு டாபிக்ல வந்து பாத்தீங்களா, என்ன பார்த்தோன்னே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு சந்தோஷத்துல நான் வந்து இந்த டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எடுத்த டாபிக் வந்து வேற, ஆனா டக்குன்னு வந்து இந்த டாபிக் சொன்னோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. சரி, இன்னைக்கு இந்த டாபிக்ல நம்ம யாரை பார்க்க போறோம் தெரியுமா? உங்க எல்லாருக்குமே யூசுவலா கோலியாத்துடைய கதை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கோலியாத் வந்து 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களை இரவும் பகலுமா அங்க இங்கேயும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து தூசிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே வந்து என்ன பண்றாங்க, நிறைய யுத்த வீரர்கள்லாம் போறாங்க கோலியாத்தை போய் முறியடிச்சிடணும் அப்படின்னு. ஆனா நம்ம தாவீது என்ன பண்றாரு, போய் ஒரு கூழாங்கல்ல மட்டும் ஏம் பண்ணி அடிச்சு அந்த கோலியாத்தை வந்து வீழ்த்திடுறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு முன்னால நடந்த கதை உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
தாவீது யாரு தெரியுமா? தாவீதுடைய சகோதரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே யுத்த வீரர்களாம். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். அவங்களுக்கு வந்து 7 பிள்ளைகளாம். அதுல 7வது தான் தாவீதான். அப்ப மீதி இருக்க 6 பேரை என்ன பண்றாங்க அப்படின்னா பெரிய யுத்த வீரர்கள். அதுதான் கோலியாத்தை முறியடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்ல இருந்த சகோதரர்கள் தான் அவங்க. ஆனா தாவீது என்ன பண்றாரு தெரியுமா? வீட்டிலே இருக்கிற ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அவங்களுக்கு புல்லுகளெல்லாம் போட்டுக்கிட்டு கடைசியில என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் வந்து நல்ல ஒரு வயலின் வாசிப்பாரு சூப்பரா. நம்ம வந்து அந்த காலத்து ஃபர்ஸ்ட் ஏசியன் பீரியட்ல வந்து பண்ண அந்த வயலின்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 சிரட்டை இருக்கும், அதுல வந்து ஒரு வில் மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வயலின் வாசிப்பாங்க. அப்ப அதே மாதிரி தான் அவர் இன்வென்ஷன் பண்ணி என்ன பண்றாரு, வயலின் பண்ணியிருக்காரு. நிறைய கிட்டார்ஸ் அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த உலகத்துல நிறைய பாட்டு படிச்சிருக்காரு. சரி, இப்போ கம் டு த பாயிண்ட் நம்ம வருவோம். இப்போ வந்து இவர் என்ன பண்றாரு, பாட்டு படிச்சிருக்காங்க. ஆனா பைபிள்ல எந்த இடத்துலயுமே எழுதப்படவே இல்லை தாவீதுனுடைய சகோதரர்களும் பாட்டு படிப்பாங்க அப்படின்னு எந்த இடத்துலயுமே குறிப்பிடப்படலை. கரெக்டா? ஆனா சாமுவேல் வந்து போறாரு, ராஜாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சாமுவேல் வந்து போறாரு. யாரு நல்ல பாட்டு படிப்பா அப்படின்ற டேலண்ட் யாருக்குள்ள இருக்கு அப்படின்றத அவர் பார்த்தாரோ என்னமோ தெரியல. ஒருவேளை அவர் பாடுற பாட்டு கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அதுவும் தெரியல. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சாமுவேல் தாத்தா போய் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரதர் வந்த உடனே சாமுவேல் தாத்தாக்கே ஒரு இருதயத்துல ஒரு எத்து வந்துச்சான். எப்படி இருக்கான் பாரு, என்ன ஹைட்டு, என்ன வெயிட், எப்படி ஒரு 6 பேக்ஸ், மார்வலஸ், இவன் தான் ராஜா அப்படின்னு ஒரு இருதயத்துல நினைச்சாராம். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, கிடையவே கிடையாது, இவன் கிடையாது, ரிஜெக்டட் அப்படின்னு எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு கடைசியில அதுவரை பிள்ளைங்களை வந்து ராஜாவா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிதான் சாமுவேல் வந்திருக்காரு. ஆனா அவங்க அப்பா கூட தாவீதை வந்து ரொம்ப அற்பமா நினைச்சாரு. அந்த இடத்துல ஈசாய் வந்து டைரக்டா சொல்லல, ஐயா எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கு, அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா டைரக்டா சொல்லல. புரிஞ்சுச்சா? நோட் நீங்க பண்ணணும் இந்த பாயிண்ட. ஆனா சாமுவேல் தான் அஃப்ரண்டா கேட்காரு, உனக்கு வேற ஏதாவது பிள்ளைகள் இருக்கா அப்படின்னு கேட்காரு. அப்போ அந்த பர்டிகுலர் அந்த சின்ன இடத்துல கூட தாவீது வந்து மறக்கப்பட்டிருக்காரு, புறக்கணிக்கப்பட்டிருக்காரு, ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்காரு. சரியா? தாவீது வாராரு, அவன் வந்து சிறுவனும் சிவந்த மேனியும் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல உள்ள ஒரு வசனம் குறிப்பிட்டிருக்கு. அப்புறம் அவனை பார்த்து உடனே அவர் என்ன பண்றாரு, தன் தைல குப்பியை எடுத்து அபிஷேகம் பண்றாரு. அப்போ தாவீதுக்கு வந்து அந்த டைம்ல அந்த பர்டிகுலர் டைம்ல அவர்கிட்ட என்ன இருந்துச்சு தெரியுமா? அவர் நல்ல பாட்டு பாடுவாரு, பிளஸ் அவர் நல்ல ஒரு வயலின் வாசிப்பாரு, செகண்ட் அவர் நல்ல ஒரு குட் கிட்டாரிஸ்ட். சரியா? ஆனா அவங்க கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு? பாட்டு பாடுற குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் இருந்துச்சு. அவர் ஆட மேய்ப்பாரு, பாட்டு படிப்பாரு, ஆண்டவரை துதிப்பாரு. அப்ப ஏசப்பாவே சொல்றாரு, துதிக்கு பயப்படத்தக்கவர் அப்படின்னு சொல்றாரு. துதிக்கு ஆண்டவர் வந்து பயப்படுவாராம். துதி ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்குமா, பாட்டு ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்குமா. ராகத்தோட பாடுறவங்களை வந்து ஒரு ஊழியக்காரர் அழகா சொல்லுவாரு, நல்ல பிரபலமான ஒரு ஊழியக்காரர் தான். ராகத்தோட பாடுனா ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து காது கொடுத்து கேட்பாராம். சில பேருக்கு ராகமே வராதான், ஆனா அவர் வந்து கழுத மாதிரி கத்துவானாம். ஆனா ஏசப்பா அவன் மேலேயே ஏறி உட்காந்துருவாங்களாம். பாத்தீங்களா? அப்ப பாட்டுக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஏசப்பா கொடுத்திருக்காங்க. வசனம் படிக்குமா? நான் வசனம் சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. சங்கீதம் 149:1. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. சங்கீதம் 149:1. ஹலோ பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாடா உங்க சிங்கி வந்திருக்கேன். ஹலோ பிள்ளைகளா, என்ன சிங்கி, எனக்கு உன் வாய்ஸ்ல அவ்வளவு ஒரு எனர்ஜி தெரியுது. ஆமாக்கா, எனக்கு இன்னைக்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. அப்படியே சிங்கி? ஆமாக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு இயேசுவை பாட்டு படிச்சு ஆராதிக்கணும்னா எனக்கு கொள்ள இஷ்டம். அப்படியா? அதான் எனக்கே தெரியுமே, நீ எப்பவுமே எல்லா வாரமுமே டான்ஸ் ஆடுற எல்லா பாட்டுகளும் தான் பாடிக்கிட்டே இருப்பிய. ஆமாக்கா, இங்க பாருங்க, இந்த எல்ட்ரினா பாப்பா கூட உங்களை பார்த்துட்டு அபி அக்கா சொல்லிட்டு இருக்கா.
சரி சரி சிங்கி, ஆனா நான் தான் பாரு இவ்வளோ நாள் பாட்டு பாடலாம் டைம் வேஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கே இப்போ கஷ்டமா இருக்கு. ஆனா இனிமே அப்படி பண்ணவே கூடாது. ஆமாக்கா, நானும் கேள்விப்பட்டேன். நீங்க எதுக்குக்கா மார்னிங் வினோலின் அக்கா கிட்ட இந்த பாட்டு படிக்கிறது இவ்வளவு நேரம் எதுக்கு பாட்டு படிக்காங்க அப்படி எதுக்குக்கா கேட்டுட்டு இருந்தீங்க? நான் இவ்வளோ நாள் அதெல்லாம் அதுக்காக இம்பார்ட்டன்ஸ் புரியாம இருந்தேன் சிங்கி. இப்போ வினோலின் அக்கா எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் என் கண்ணே திறந்துச்சு. உங்களுக்கு இன்னைக்கு நம்ம குட்டி பிள்ளைங்க எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க, அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? சிங்கி, அதுல எவ்வளவு அழகா உன்னை படித்தவர் யாருன்னு தெரியுமா, அவர் பேரு உனக்கு தெரியுமா, JESUS ஜீசஸ் அப்படிலாம் பாட்டு இருக்குக்கா. எவ்வளவு அழகா அந்த பாட்டு சொல்லுது. உங்களை படிச்சது யாருன்னு தெரியுமா, அவங்களோட பேரு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. எப்படி அக்கா நீங்க இப்படி ஆயிட்டீங்க எல்லா விஷயத்துலயுமே அழகா இருந்துட்டு? ஆமா சிங்கி, இப்போதான் எனக்கு புரியுது. ஆனா இப்போ எனக்கு கன்ஃபார்மா புரிஞ்சுடு சிங்கி, நம்மளுக்கு பாட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பாட்டு தான் நம்ம சோகத்துல இருக்கச்சுல நம்மளுக்கு இந்த ஆறுதலை கொடுக்குது. நம்ம சந்தோஷமா இருக்கச்சுல இன்னும் நம்மளோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஆண்டவர் வந்து அது மூலமா பேசுறாங்க. நம்ம அந்த பாட்டு மூலமா ஏசப்பா மகிமை கூட படுத்தலாம். ஆமாக்கா, அது மட்டும் இல்லக்கா, ஏசப்பா நம்மளை எதுக்காக படிச்சிருக்காங்க, அவங்களோட துதியையோ அவங்கள பத்தி சொல்றதுக்கும் தானக்கா. எஸ்பெஷலி நம்ம என்னது அவங்களோட நாமத்தை உயர்த்தணும் தானக்கா. இப்ப நம்ம எல்லாருமே பரலோகத்துல போனா ஒரு கூட்ட ஜனமே ஒரு கூட்ட ஜனங்களே அப்படி பாட்டு படிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அங்க போய் நின்னுட்டு இல்ல எனக்கு பாட்டு படிக்க போரிங்கா இருக்கு, எனக்கு அப்படி இருக்குன்னு நம்ம எப்படிக்கா சொல்ல முடியும்? ஆமா சிங்கி, கரெக்ட் சிங்கி. கண்டிப்பா நம்ம எல்லாருமே பாட்டு பாடி ஆகணும் பிள்ளைல. அது பாட்டு சும்மா வாயில மட்டும் இல்ல. அது மட்டும் இல்லக்கா, என்னன்னு தெரியுமா, நம்ம பைபிள்ல என்ன விஷயம் இருக்கு, தாவீது ஆண்டவருக்கு நடனமாடி எவ்வளவு புது பாட்டு எழுதி இருக்காங்க. எவ்வளவு நிறைய இருக்குக்கா பாட்டுல. என்னக்கா நீங்க இப்படி ஜுஜுப்பியா இருந்துட்டீங்க? ஆமா சிங்கி, தப்புதான் பண்ணிட்டேன். இது யோசிக்காம விட்டுட்டேன். சரிக்கா, இப்ப நீங்க என் கூட சேர்ந்து படிங்க. நம்மள படைத்தவர் யாருன்னு தெரியுமா, நீங்க படிங்கக்கா. அக்கா, அல்ல அந்த பாட்டு இருக்கு தெரியுமா, உன்னை படைத்தவர் யாருன்னு தெரியுமா அப்படி நீங்களும் படிங்கக்கா. என்னக்கா வெக்கப்பட்டுட்டு? அக்கா, இன்னைக்கு நீங்க பாட்டு படிக்கலன்னா நான் உங்களை விட்டவே மாட்டேன். என் கூட சேர்ந்து இந்த உன்னை படித்தவர் யாருன்னு தெரியுமா, இல்ல உங்களுக்கு அந்த பாட்டு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இப்ப நீங்க ஒரு பழைய பாட்டு என் கூட நீங்க படிச்சே ஆகணும்க்கா. என்ன பாட்டு சிங்கி? சின்ன சிட்டுக்குருவியே சின்ன சிட்டுக்குருவியே உன்னை அழகாக பறிச்சது யாரு, அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமா பாடியே உன்னை அழகாக பறிச்சது யாரு, லா 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 லா. ஆமாக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இப்போ நம்ம எல்லாரும் இவ்வளவு அழகா பாட்டு படிச்சோம். அப்போ ஏசப்பா பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க, சிறு பிள்ளைகளே என்னிடத்தில் வராம இருக்கிறது அது எப்படி சொல்லுவாங்க, தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா சிங்கி, கரெக்ட் தான். அப்போ இந்த மாதிரி பாட்டு பாடி ஆண்டவர்கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகலாம். எஸ், ஆமா பிள்ளைங்களா. ஒருவேளை உங்களுக்கோ ஐயோ பாட்டு இவ்வளவு பெருசா இருக்கே, எதுக்கு நம்ம பாட்டு படிக்கணும், நம்ம பாட்டே படிக்காண்டா அப்படின்ட்டு நீங்க சர்ச்சில் இருந்தீங்கன்னா அப்படி இருக்காதீங்க. நீங்க ஏசப்பா பாட்டை படிங்க.